வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நியூஸ் பேப்பர் ரீடிங் அண்ட் நோட் மேக்கிங் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பரண்ட்டாக இருந்து இந்த 2023 எக்ஸாம்ஸ் எதிர்கொள்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நியூஸ் பேப்பர் ரீடிங், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அது நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா என்சிஆர்டிஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஸ்லாட்டாக பிரித்தாலும் பேலன்ஸ் இருக்கிற டைமில் நம்ம ரிவிஷன், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், நோட்ஸ் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நியூஸ் பேப்பர் ரீடிங் நம்ம டைம் லிமிட் பண்ணிக்கணும். அப்படி லிமிட் பண்ணும்போது தான் நம்ம வேறு ஏதாச்சும் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கே ஒரு 2 to 3 hours எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்லாட்டே நம்ம மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லாட் எடுத்து படித்து முடிக்கிறதுக்கு 16 hours அந்த மாதிரி ஆயிரும். ஸோ டெய்லி 16 to 20 hours ஒன் டேக்குனா ஓகே, டெய்லியும் அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அது தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பராக எப்படி ரீட் பண்ணணும், எப்படி கிறிஸ்பாக நோட்ஸ் எடுக்கணும். ஸோ டைமை நம்ம லிமிட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் லிமிட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ரிவிஷன் அந்த இப்போ 1 hour இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1/2 hour நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்கன்னா 1/2 hour நோட் மேக்கிங், டைம் சீக்கிரம் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்து எண்ட் ஆஃப் தி டேல ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதை எடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேறு ஸ்லாட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சாம்பிள் நியூஸ், அந்த நியூஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஹிந்து படிக்கலாமா இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ நீங்கள் அதை படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த வீடியோவில் அந்த நோட்ஸ் எடுக்கிறத எடுத்துக்கோங்களேன், அது அப்ரோச் ஒன்று தான், அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரே ஒரு அப்ரோச், வேறு வேறு நியூஸ் பேப்பர், ஒரே விஷயத்தை திரும்பி பண்ண போகிறீங்க. இதுக்கு வேறு நியூஸ் பேப்பர் இருந்தால் வேறு மாதிரி பண்ணணும், ஹிந்து ஒரு மாதிரி பண்ணணும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மாதிரி பண்ணணும்லாம் கிடையாது. சேம் திங் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் த ஹிந்துவில் எடுத்திருக்கேன். அதில் கீப் இஎஸ்இசட் ஆஃப் 1 kilometer அரௌண்ட் ஃபாரஸ்ட் எஸ்சி, எஸ்சினா சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா, அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே டைட்டில் பார்ப்பீங்க. பார்த்துட்டு இந்த டைட்டிலில் இருக்கிற நியூஸை ஸ்கிப் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத எது டிசைட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் தான். அதனால தான் சொல்கிறாங்க சிலபஸ் படிங்க அப்படின்னு. இப்போ ஒரு பிகினராக இப்போ நீங்கள் June 1 ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன். அப்போது June 1 இருந்து இந்த June 4 வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் தெரியுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு சிலபஸை நம்ம திரும்பி திரும்பி டெய்லியும் 10 minutes அப்படி படிக்கும்போது தான் ஒரு 10 daysக்குள்ளேயாவது நம்மளுக்கு மைண்டில் நிற்கும், ஓ சிலபஸ்னால் இதுதான், இதெல்லாம் டாபிக் கேட்குறாங்க, இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. ஒரு 10 to 15 days ஆகும். அப்போது இந்த மாதிரி நியூஸ் வரும்போது உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட், எது யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு டைட்டில் பார்க்கும்போது இதுக்கு நம்ம யூபிஎஸ்சி ரெலவெண்ட்டாக படிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சிலபஸில் இருக்கிற ஏதோ ஒன்று இதில் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த நியூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது GS3 வருது. எப்படின்னா இருங்க சிலபஸ் காட்டுறேன். யூபிஎஸ்சியோட GS3யோட சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்குது பாருங்கள், கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் டீக்ரடேஷன், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இந்த டாப்பிக்கில் இது கொண்டு வரலாமா? ஏன்னா கன்சர்வேஷன் ஒன்று, இன்னொன்று என்னென்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் கூட எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? கன்சர்வேஷன் கம்பல்சரி 100% வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நியூஸ்குள்ளே போவோம். நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துட்டு ஓகே இது நம்ம யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு ஒரு 10 days to 15 days, ஏன் 1 month கூட எடுத்துக்கோங்க, லைன் பை லைனாகவே படிங்க. ஏன்னா கஷ்டம், பார்த்த உடனே நம்மளால் இதுதான் சொல்கிறாங்கன்றது கஷ்டம். அப்போது 1 month ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க. 2 to 3 hours ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா 1 monthக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நான் ஃபஸ்ட்டு 2 to 3 hours எடுத்துக்கிட்டேன், இப்போது 1 hourலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இதே 6 months இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 30 to 45 minutesக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதாவது ஒரு நியூஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா டைட்டில் பாருங்கள்,
இது பார்த்த உடனேவே, அதாவது சிலபஸ் மனப்பாடமாக தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன், பார்த்த உடனேவே இது யூபிஎஸ்சிக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் லைன் பை லைன் படிக்கக்கூடாது. ஒரு பிகினராக படிக்கலாம், ஒரு இன்டர்மீடியட் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படின்னா சும்மா கண்ணில் பார்க்குறதோட சரி. அதாவது இவ்வளோ பாருங்கள், ஒரு 5-6 பேராகிராஃப் இதில் இருக்குது. இதில் எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மேலோட்டமாக ரீடிங் விடுவீங்களா, அப்போவே கண்டுபிடிச்சிடலாம் எந்தெந்த லைனில் வேணும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இப்போ இந்த நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் ஃப்ளைட் டைரக்டர் அதெல்லாம் வேணுமா, வேண்டாம். அடுத்த லைன் பாருங்கள், ஏதோ ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன், ESZ. சரி, சம்திங் ஏதோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இம்பார்ட்டன்ட், மேலே லைன் வாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், நேஷ்னல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏதோ அந்த சாங்சுரி பார்க்ஸோட ரிலேட்டடான ஒரு விஷயம். ஓகே, மைண்டில் இருக்கட்டும். அடுத்த லைன் பாருங்கள், மினிமம் 1 கிலோமீட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர் டிமார்க்கேட்டட் பவுண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் ஏதோ பவுண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சிடணும். முடிஞ்சுங்களா? அடுத்தது செகண்ட் பேராக பாருங்கள், ஏதோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்களா. டபுள் கோட்ஸில் ஷாக் அப்சார்பர்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு, ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஓகே, இங்கே 2 பாயிண்ட் ஆச்சு. அடுத்தது ஜோன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. அப்போது ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரொடக்ஷன்லேருந்து லோயர் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இதை டிரான்சிஷன் ஜோன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சு. நெக்ஸ்ட் பேரா 3 ஜட்ஜ் பெஞ்ச், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு தேவை. ஸோ ஏதோ என்ன சொல்லியிருக்காங்க அதுலேருந்து அப்படின்னு தேவை. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. ஒரு பிகினராக இதுக்கு மீனிங் நம்மளுக்கு கண்டிப்பாக புரிய போகிறதில்ல. நான் அதனால அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு பிகினராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கிறேன். ஸோ பிகினராக ஏதோ 2 பேரால் எப்படி கொடுத்துருக்காங்க. அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சம்திங் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த பேரா வேண்டாம். அப்படி பாருங்கள், கண்ணில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆக மொத்தம் ஃபாரஸ்ட்டில் சம்திங் ஏதோ ஒரு ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட நியூஸ். இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த டைட்டில் போட்டு ஃபஸ்ட் எடுத்து GS3ன்னு எழுதிக்கோங்க. வேணும்னா டவுட்டாக இருந்தால் எழுதிட்டு, அப்புறம் டைட்டில் எழுதிட்டு கீழே உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்னு தோணுதோ அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா? இதே எப்பவும் போல் நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ மார்க் பண்ண இருக்குங்களா. ஸோ மார்க் பண்ணி அது படிக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை நோட்ஸ் எடுத்துக்கிறாங்களும் ஓகே. பட் நோட்ஸ் எடுக்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம மெமரி பண்ணிப்போம். அதாவது ஃபுல் லைன்ஸ் இல்லை. ஸோ இந்த நியூஸ் இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்ல அப்படின்ட்டு எப்போது நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் அப்போ படிக்கும்போது இந்த நியூஸ் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பார்த்தோம்ல, அப்போ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தோம்ல அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அதுக்காக இதே மாதிரி தாங்க எல்லா நியூஸும் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு 4 months, அதாவது நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 months எடிட்டோரியல் பக்கம் போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடிட்டோரியல் ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு வொக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு புரியும்னா நீங்கள் போங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படின்னா போக வேணாம், இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 4 months கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீட் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் இவ்வளோ தாங்க, ஒன்றும் இல்லை. இந்த நோட்ஸ் எடுக்கிறீங்களா அவ்வளோதான், படிக்கிறீங்க, அந்த ஒன்லைனர் இல்லை அது மாதிரி கொஞ்சம் கீவேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் பண்ணணும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு நாள் பண்ணுற விஷயம் இல்லை, ஒரு இயர் ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நாலேஜை கெயின் பண்ணுங்கள் போதும். அதாவது என்ன இருக்குது, என்ன சொல்ல வராங்க, சிலபஸோடு வச்சு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. மக்கள்லாம் அடிக்காதீங்க, அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது, கண்டிப்பாக மறந்துடுவோம், அதுதான் உண்மை. சரி, ஓகே, நியூஸ் பேப்பர் படித்தாச்சுங்க. இப்போ இது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா தேவைப்படும்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ 1 day எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அந்த 1 dayல நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. படிச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் வேறு ஸ்லாட் போட்டிருப்பீங்கள்ல, 2 hours ஒரு சப்ஜெக்ட்டு, 3 hours சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் போட்டிருப்பீங்களா, அந்த ஸ்லாட்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே ரிவிஷன் பண்ணுவீங்க. அந்த 2 ஸ்லாட் ரிவிஷன் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இதெல்லாமே பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது ரிவிஷனோட சேர்த்து ஏதாச்சும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட் நிறையா இருக்குங்க. நான் இங்கே பேர்லாம் சொல்லலை, ஏன்னா அப்புறம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் சர்ச் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதை
பாருங்கள், உள்ளே போய் பார்த்துட்டு இப்போது இந்த நியூஸ் எடுத்துக்கோங்க. கீப் இஎஸ்இசட் நியூஸ் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆங்கிளில் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அவங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில், அதாவது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கான ஆன்சர் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். விட்டு போன பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இல்லை அடிஷ்னலாக அங்கே நீங்கள் யோசிக்க மறந்துருப்பீங்களா ஏதோ ஒரு விஷயத்தை, அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டை இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுங்களா? செகண்ட் திங், வீக்லி. இப்போது ஒரு நாள் பண்ணுற விஷயம் இல்லை, இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுறோம். இப்படி ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது மண்டே டு சாட்டர்டே நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து அதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் இருந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 6 days ரிவிஷன் ப்ளஸ் 7th டே சண்டேவாக இருந்தால் அந்த டேக்கான நியூஸ் படிப்பீங்க, ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே எந்த மாற்றம் இல்லை, அதை மட்டும் பண்ணுவீங்க. இப்போது 30 days, அதாவது 1 month கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ரெடி பண்ணுவீங்க? டெய்லி மறக்காமல் நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான், படித்து அந்த நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணமோ, அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு மேகசின் எடுத்துக்கோங்க. நிறைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மேகசின் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற நியூஸை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அது ஃப்ரீ டைம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா அதுக்காகவே ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 hour தனி ஸ்லாட்டாக போட்டுட்டு எப்போ போல் டைட்டில் பாருங்கள். இதில் என்னென்ன இது அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நியூஸ் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, கீ பாயிண்ட்ஸ் மாதிரி. அதாவது ஒரு எக்ஸாமில் எப்படி நீங்கள் எழுதிவாங்க, கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கீ பாயிண்ட்ஸு உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லைங்க, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போது சேம் அதே மாதிரி தான். ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏதாச்சும் வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருப்போம் நியூஸை, அதை இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 30 days பண்ணுறது 2 months, அதுக்கப்புறம் 6 months, அப்புறம் 1 year, அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓட கன்சிஸ்டன்சி அண்ட் இம்பார்ட்டன்ஸே. ஓகேங்களா? என்னடா எடிட்டோரியல் பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அதை ஸ்கிப் பண்ண சொன்னங்காட்டிக்கு நீங்கள் 4 months கழிச்சு நம்மளே கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்காக இன்னொரு வீடியோ ரெடி பண்ணலாம், கவலைப்படாதீங்க. ஸோ எடிட்டோரியல் நியூஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.